வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை மெட்ரோ பேஸ் 2 காரிடார் 3 அதாவது மாதவரம் மில் காலனி டு சிறுசேரி சிப்காட் வழித்தடத்தில் இருக்கிற இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரை உள்ள ஸ்ட்ரெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெச்சில் நம்ம சிஎம்ஆர்எல் ஒரு தரமான சாதனை பண்ணியிருக்காங்க. அது என்ன சாதனை, எந்த இடத்துல நடந்திருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பேஸ் 2ல சுரங்கம் தோண்டும் போது அதிகமாக ரிஸ்க் இருக்கிற இடங்கள் எது, அந்த ரிஸ்க்கை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்னையில் 118 கிலோமீட்டரில் பிரம்மாண்டமான முறையில் 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு. நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் மத்திய கைலாஷ் டெம்பிள். இது சர்தார் பட்டேல் ரோட். நேராக போனால் அடையார் போகலாம். இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரை உள்ள ஸ்ட்ரெச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ போயிட்டு இருக்க இந்த ரோடு தான் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, அதாவது ஓஎம்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்ல ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த ரோட ஐடி எக்ஸ்பிரஸ் வேணும் சொல்லுவாங்க. இந்த இடம் தான் திருவான்மியூர். நாம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரெச்சில் எத்தனை மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு கேட்டால், இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன், திருவான்மியூர் மெட்ரோ ஸ்டேஷன், தரமணி மெட்ரோ ஸ்டேஷன், நேரு நகர் மெட்ரோ ஸ்டேஷன், கந்தஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன், பெருங்குடி மெட்ரோ ஸ்டேஷன், துறைப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், மேட்டுக்குப்பம் மெட்ரோ ஸ்டேஷன், பிடிசி காலனி மெட்ரோ ஸ்டேஷன், ஒக்கியம்பேட் மெட்ரோ ஸ்டேஷன், காரப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், ஒக்கியம் துறைப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன், மொத்தம் 13 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. இந்த இடம் தான் தரமணி. சென்னை மெட்ரோ பேஸ் 2ல இருக்கிற 3 வழித்தடத்துலையும் முதலா டிரைவர்லெஸ் ட்ரெயின், அதாவது ஓட்டுநர் இல்லாத தானியங்கி ரயில்களை இயக்க போறாங்க. இந்த இடம் தான் நேரு நகர். இந்த காரிடார் 3ல மாதவரத்திலிருந்து தரமணி வரைக்கும் சுரங்கப்பாதை வழித்தட பகுதியாகவும், தரமணிக்கு அடுத்து வர நேரு நகர்லிருந்து சிறுசேரி சிப்காட் வரை எலிவேட்டட் செக்ஷன், அதாவது உயர்மட்ட வழித்தட பகுதியாகவும் இருக்க போகுது.
இந்த இடம் தான் கந்தஞ்சாவடி. இந்த இடம் தான் பெருங்குடி. இதில் பார்த்தீங்கன்னா 3 லொக்கேஷன்ஸ், அதாவது கீழ்ப்பாக்கம், நந்தனம், ஆயிரம்விளக்கு. இந்த இடங்களில் ஏற்கனவே இருக்கிற பேஸ் 1 காரிடார் கீழே டனல் போரிங் செய்யப்படுது. அது கொஞ்சம் ரிஸ்கான வேலை. கீழே டனல் போரிங் பண்ணும்போது கொஞ்சம் தப்பானாலும் அது மேலே இருக்கிற பேஸ் 1 வழித்தடத்தை பாதிக்கும். அதனால் சிங்கப்பூர், ஜெர்மன் வல்லுநர்களை வைத்து இந்த வேலையை ரொம்ப பாதுகாப்பாக செய்யப்படுது. இதற்காக சைனாவிலிருந்து பிரத்யேகமான சுரங்கம் தூண்டும் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் தான் துறைப்பாக்கம். எல்லா விதமான பாதுகாப்பையும் 100% உறுதி செய்து இரவும் பகலுமாக இந்த மெட்ரோ பணிகள் நடந்து வருகிறது. இந்த இடம்தான் மேட்டுக்குப்பம். இந்த இடம் தான் பிடிசி காலனி. இந்த இடம் தான் ஒக்கியம்பேட். ஒக்கியம்பேட்டிலிருந்து காரப்பாக்கம் ஸ்ட்ரெச்சில் முதல் முறையாக ஒரு 30 மீட்டர் நீளம் உள்ள ப்ரீகாஸ்ட் யூ கேர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 30 மீட்டர் நீளமுள்ள ப்ரீகாஸ்ட் யூ கேர்டரை அட்வான்ஸ் கிரெயின் டெக்னாலஜி பயன்படுத்தி 20 மீட்டர் உயரத்திற்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுக்கும் அட்வான்ஸ் புல்லர் ஆக்சல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி
சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இந்த இடத்துல ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சென்னை மெட்ரோ பேஸ் 2ல தான் 30 மீட்டர் நீளமுள்ள ப்ரீகாஸ்ட் யூகடரை சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கான்ட்ராக்டர் L&T. CMRLக்கும் L&Tக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டென்ஷன் பாக்ஸ் கிரிடர் என்ற வடிவமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இதில் பல சிறு சிறு பாகங்களாக தனித்தனியே செய்யப்பட்டிருப்போம். அவை அனைத்தையும் கிரெயின் மூலமாக போஸ்ட் டென்ஷனிங் சிஸ்டத்தை பயன்படுத்தி பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இதை செக்மெண்டல் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒரு பில்லர்லேருந்து அடுத்த பில்லருக்கு இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி பாலம் அமைப்பதற்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் பேஸ் 2ல் இந்த நீளமான கேர்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால வயர்டக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ரொம்ப ஸ்பீடாக முடிக்க முடியும். இதுதான் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். ரைட் சைடில் போனால் பெரும்பாக்கம் மேடவாக்கம் போக முடியும். லெஃப்ட் சைடில் போனால் ECR அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் போக முடியும். வழித்தடம் 3ம் வழித்தடம் 5ம் சந்திக்கிற ஒரு முக்கியமான இடம் தான் இந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா காரிடார் 5க்கும் காரிடார் 3க்குமான ஒரு காரிடார் இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போகுது. அதாவது வழித்தடம் மாறி பயணிக்கக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க போகுது. நாம் இந்த வீடியோவை இங்கே முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.